அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் காப்பு பருவம் பற்றி பார்ப்போம். காப்பு பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முதல் பருவம் காப்பு பருவம் ஆகும். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் சிறக்கவும், பாட்டுடை தலைவன் மேன்மை அடையவும், காப்பாற்றி அருளும்படி இறைவனை வேண்டும் பருவம். பின்வரும் பருவங்களுக்கெல்லாம் இப்பருவமே முதல் நாடியாக அமைவதால் காப்பு இன்றியமையாததாகிறது. காக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள திருமாலே காக்கும்படி முதற்கடவுளாக போற்றப்படுகிறார். ஆயினும் இதனை விடுத்து வேறு கடவுளர்களையோ அடியவர்களையோ காப்பாக கூறும் முறையும் உள்ளது. அதன் அடிப்படையில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் சப்த கன்னியர்கள் முருகனை காக்கும்படி வேண்டுதல் பாடலும் பாடல் விளக்கமும். பயில் தரும் முதுமறை நூலை தெரிந்தவள், பகைதொகு புறமெறி மூலச் சிரித்தவள், பனிவரை பகநெடு வேலை பணித்தவள், படுகடல் புகையல வார்விற் குனித்தவள், எயிறு கொடு எழு பாறை பெயர்த்தவள், எரிதரு குளிஷம் விடாமற் தரித்தவள், இடுபலி கொள்ளுமோர் பாலக் கரத்தினள் எனும் இவர் எழுவர்கள் தாளை பழிச்சதும். அதாவது இந்த வரிகள்ல சப்த மாந்தர்கள் யார் யாரு, அவர்களை என்னென்ன அற்புதங்களை செஞ்சிருக்காங்கன்னு அழகா சொல்லியிருக்காரு குமரகுருபரர். பயில் தரும் முதுமறை நூலை தெரித்தவள், அதாவது பழமையான வேத நூல்களை எல்லாம் முழுமையாக கற்று தேர்ந்தவள் யாரு அப்படின்னு சொன்னா அபிராமி அன்னை. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பழகி அறிந்து கொள்ள வேண்டிய பழமையான வேதங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு உணர்த்தியவள் அப்படின்னு சொல்லி அபிராமி அன்னையை குறிப்பிடுறாரு. அவங்க யாரால் படைக்கப்பட்டவங்க அப்படின்னா பிரம்மனால் படைக்கப்பட்டவங்க. அடுத்ததாக பகைகளாக கூடிய அந்த முப்புறங்களிலும் நெருப்பு தோன்றி அழிக்கும்படியாக சிரித்தவளான மகேஸ்வரியை குறிப்பிடுகின்றார். மகேஸ்வரி யாரால் படைக்கப்பட்டவங்க அப்படின்னா சிவபெருமானால் படைக்கப்பட்டவங்க தான் மகேஸ்வரி. அடுத்து அளவுடன் இருந்த அந்த கிரௌஞ்ச கிரியை பிளந்து கொள்ளும்படியாக தன்னுடைய அந்த நீண்ட வேலினை எறிந்தவள் யாரு அப்படின்னா கௌமாரி. அந்த கௌமாரியை படைத்தருளியவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அடுத்து யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, அதாவது அலைகளினுடைய அந்த ஓசை கேட்கக்கூடிய கடலின் மீது புகை தோன்றும்படியாக அந்த பெரிய வில்லினையே வளைத்தவள் யாரு அப்படின்னா நாராயணி. நாராயணியை படைத்தவங்க யாரு அப்படின்னா நாராயணன். அடுத்ததாக தன்னுடைய கொம்புகள்னால இந்த 7 உலகத்தையே பெயர்த்த ஆற்றலை உடையவள் யாரு அப்படின்னா வராகியை குறிப்பிடுகின்றாரு. அந்த வராகியை படைத்தது வராக அவதாரத்துல திருமால் தான் வராகியை படைத்ததா குறிப்பிடுறாரு. அடுத்ததாக எரிதற்குரிய அந்த வஜ்ராயுத படை, அதாவது எத்தனை போர்படைகள் எதிர்த்து வந்தாலும் அத்தனை போர்படைகளையும் தகர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த வஜ்ராயுதத்துக்கு உண்டு. அந்த வஜ்ராயுதத்தை ஏந்தியவள் யாரு அப்படின்னா இந்திராணி. இந்திராணியை படைத்தருளியவர் இந்திரன். அடுத்ததாக யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, தன்னுடைய அடியவர்கள் இடுகின்ற அந்த ஈடு இல்லாத பழியினை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கபாலத்தை கையில் ஏந்தியவள் யாரு அப்படின்னா காளி தேவி. அந்த காளி தேவியை படைத்தருளியவரா சண்டியை சொல்றாங்க. அந்த காளி தேவிக்குமே சாமுண்டி அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கு. இப்படி 7 மாந்தர்களுடைய பாதங்களையும் வணங்கி தொழுது கந்தனை காக்க வேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அழகாக இந்த காப்பு பருவத்துல பாடியிருக்காரு. முருகப்பெருமானினுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது குமரகுருபரர் எப்படி பாடுறாரு அப்படின்னா, கயல் திரி சரவண வாவி கரை குறை கழலோடு பரிபுறம் ஒளிற்றிட. அதாவது கயல் என்றால் மீன்கள் உலாவுகின்ற அந்த சரவண பொய்கையினுடைய கரையினில் முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா அவருடைய கால்கள்ல அழகான கடலும் சிலம்புகள்லாம் அணிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த ஓசை அந்த கரையெங்கும் ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கரையில் மட்டும் இல்லாம அதனுடைய ஓசை வானளவும் ஒலிக்கின்றது என்பதை அடுத்த வரிகள்ல சொல்ல வர்றாரு. கட களிரோடு களிரெதிர் மோத திசை திசை கடுநடை உள தகர் ஏற சமர்த்தனை, முயல் தரு கரையோடு தேய்வு திளைத்தொரு முழுமதி குறைமதியாக துகிற்கொடி முகில்தொடு தடமதில் வேத பதித்தன்
வேதபதி வேதபதி தனி முதல்வனை அருமுக வேலை புறக்கவே. அதாவது இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, பெருமானினுடைய அந்த காட்சிலம்புல அதாவது அதாவது இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகப்பெருமானினுடைய அந்த கால்கள்ல அணிந்திருந்த சிலம்பின் ஓசை வானளவு கேட்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி அந்த ஓசையை கேட்டு 8 திக்கு யானைகளும் என்ன பண்ணுது அப்படின்னா, மதம் கொண்டு ஒன்றோடொன்று எதிர்த்து மோதி போர் செய்யுதாம். அப்படி போர் செய்து கொண்டு இருக்கும் வேளையில அங்க ஆட்டுக்கிடாவின் மீது ஏறி வலம் வரக்கூடிய ஆற்றல் படைத்தவனும், அதே மாதிரி முயல் போன்ற கரையுடன் தேய்ந்து மெலிந்து இணையில்லாத அழகுடன் திகழக்கூடிய அந்த நிலவானது பிறை நிலவாகும்படியாக மேகத்தை தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்த கொடிகளுடன் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த வேதபுரியினில் வாழ்ந்திடக்கூடியவனும் தன்னிகரற்ற முதற்பொருளாக விளங்குபவனும் ஆகிய 6 முகங்களை உடையவனான முத்துக்குமரன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க.